ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு வழங்குறதா அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வந்தது, அதை நீங்களும் மறுத்துருந்தீங்க. ஆனா இப்போ அதிமுகவோட உங்களுக்கு ஒரு சுமூக உறவு தொடர்றீங்களா? அந்த கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே சொல்லியிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், அரசியலின் நிரந்தர எதிரியோ நண்பரோ கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பல மாட்டி நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்கள் ஏதோ ராஜ்யசபா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது கிடையாது. நாங்கள் இப்போ எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயாராவது, ஏன்னா பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சி மட்டுமே இருக்கும். தேமுதிக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். BL2 எல்லா இடத்துலையும் முடிச்சாச்சுங்க. நிர்வாகிகள் கூட்டம், தேர்தல் எப்படி சந்திக்கணும், இப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த உரிய நேரம் வரும்போது அந்த கூட்டணியோட நாங்கள் எங்களுடைய தேர்தலுக்கான பயணங்களை அப்போ ஆரம்பிப்போம். ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு வழங்குறதா அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வந்தது, அதை நீங்களும் மறுத்துருந்தீங்க. ஆனா இப்போ அதிமுகவோட உங்களுக்கு ஒரு சுமூக உறவு தொடர்றீங்களா? அந்த கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே சொல்லியிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், அரசியலின் நிரந்தர எதிரியோ நண்பரோ கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பல மாட்டி நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்கள் ஏதோ ராஜ்யசபா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது கிடையாது. நாங்கள் இப்போ எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயாராவது, ஏன்னா பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சி மட்டுமே இருக்கும். தேமுதிக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். BL2 எல்லா இடத்துலையும் முடிச்சாச்சுங்க. நிர்வாகிகள் கூட்டம், தேர்தல் எப்படி சந்திக்கணும், இப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த உரிய நேரம் வரும்போது அந்த கூட்டணியோட நாங்கள் எங்களுடைய தேர்தலுக்கான பயணங்களை அப்போ ஆரம்பிப்போம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.